the Lord. ஹalleluya. மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், மை போற்றுகிறோம், மை பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், அந்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியாகி எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, ஒருவரே எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவன், ஒருவரே எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன், நீர் ஒருவரே அதிசயங்களின் தேவன், நீர் ஒருவரே அற்புதங்களின் தேவன், நீர் ஒருவரே மகத்துவங்களின் தேவன். அப்பா, நீர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், நீர் கிருபையாய் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற தேவன், நீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவன், காலைதோறும் எங்களை எழுப்பி பலப்படுத்துகிற தேவன், எங்களை எல்லா கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற தேவன், எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற உம்முடைய அநாதி சிநேகம் பெரியது. உம்முடைய அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்ட உம்முடைய அன்பை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றுகிறோம். உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு எத்தனை மகத்துவம் உள்ளது தகப்பனே. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். ஆண்டவரே, காலையில் ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் எல்லாம் நிறைவேற்றி நம்முடைய அன்பினால் எங்களை இடைகட்டு ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராகி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மாறாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகிமையான உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகத்துவமான உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் பலப்படுத்துகிற உம்முடைய உன்னதமான அன்புக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியே, உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு எத்தனை மகத்துவமானது, உம்முடைய அன்பு எத்தனை ஆச்சரியமானது. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை இடைகட்டுகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி. உம்முடைய அன்பினால் எங்களை நடத்துகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எத்தனை மகத்துவமானது என்பதை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடே இணையே இல்லை. ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகத்துவமான உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநாதி கிருபையினால் எங்களை நிரப்புகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற உம்முடைய அநாதி அன்பை நினைத்து நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஆண்டவரே,
அனுதினமும் காலை தோறும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அன்பை நினைத்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்முடைய அன்பினால் எங்களை இடை கட்டுகிற உம்முடைய கிருபையை எண்ணி 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 நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓரா கதனாம சந்த ரோதியா கபோ கரதினா ஆவியானவரே உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அநாதி அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவரே எத்தனை பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு எத்தனை மகத்துவமானது ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எங்கள் உள்ளம் பெரிய ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. எங்களை நேசித்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகின்ற உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். மறவாத உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதத்திலிருந்து எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுகிற உம்முடைய அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உன் அன்பு பெரியது ஆண்டவரே. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இந்த மூன்றும் பெரியது. ஆனாலும் அன்பே பெரியது என்று சொல்லியிருக்கிற அந்த உம்முடைய அநாதி அன்பை நினைத்து, பெரிய அன்பை நினைத்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த காலை வேளை உம்முடைய அன்பு எத்தனை பெரியது என்று எண்ணி நினைக்கும் போது உள்ளம் ஆண்டவரே மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை கூட பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே கிருபையின் நாட்களை நினைத்து ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியாக இருப்பதாக என்று செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தது போல இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் திங்கட்கிழமையிலிருந்து எஸ்ராவின் புஸ்தகத்தை தொடரும்படியாக நாவிலே நான் ஏவப்படுகிறேன். இன்றைக்கும் நாளை காலையும் இந்த காத்திருப்பதை குறித்ததான வார்த்தைகளை சொல்லி நாம் செபிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாக இருக்கும்படி தேவனுடைய வார்த்தை நம்மை வரவேற்கிறது. நாம் காத்திருக்கிறவர்களாக ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு பலமான காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த காத்திருத்தலுக்குள்ளே நாம் உறுதியாய் நிற்கும் போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாமல் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய கிருபையினாலே விசுவாசித்து உங்களுக்கும் இந்த காரியங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நான் அதிகமாய் கர்த்தரை வேண்டுதல் செய்கிறேன். இந்த ஜபத்தில் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களானால் ஒரு நாளும் நாம் எங்கேயும் எந்த இடத்திலேயும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, முதலாவதாக சங்கீதம் 37:7 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபி வாசிக்கிறியா? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு.
கர்த்தரை நோக்கி எந்த மனுஷனையும் பார்க்காம, எந்த சூழ்நிலையும் பார்க்காம, யாரையும் பார்க்காம, எதை பற்றியும் யோசிக்காம, நாம் கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்திருக்கும் போது நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறது கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து. ஆகவே யார் மேலேயும் எரிச்சல் ஆகாதே. எரிச்சல்கள் வரும், ஆனால் நாம் எரிச்சலாக கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எரிச்சல்கள் கண்டிப்பா வரும். சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், நீ பண்றதை பார்த்தா எரிச்சலா இருக்குது. சில நேரத்துல சிலர் பேசுகிறத கேட்டா நம்ம சொல்லுவோம், எரிச்சலா இருக்குது, நீ பேசினாவே ஒரே எரிச்சலா இருக்குது. இந்த எரிச்சல் என்பது ஒரு ஆவி, அதை நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். பைபிள்ல இருக்குது எரிச்சலின் ஆவி. பல ஆவிகள் இருக்கிறது. பொய்யின் ஆவி, கலகத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, விபசாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, இப்படி பல ஆவிகள் இருந்தாலும் பிரியமானவர்களே, எரிச்சலின் ஆவி, இந்த எரிச்சலின் ஆவி காயினை ஆட்கொண்டபடியினால், காயினை பிடித்தபடியினால் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து. ஆகவே இந்த எரிச்சலின் ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சகோதரர்களை கொலை செய்ய வைக்கிறது. இந்த எரிச்சலின் ஆவி நம்முடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடாது. ஆகவேதான் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கும் போது எல்லா எரிச்சலும் தணிந்து போகும். ஆண்டவரோடு கூட அமர்ந்து ஜெபிக்கிற காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எரிச்சலை மேற்கொள்ளுகிற கிருபை கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தற்செயலா சொல்றது வேற, ஆனா அதை அழுத்தி சொல்றது வேற. சரிங்களா? ஆமா. நாம் என்றால் உதடுகள் ரெண்டும் ஒட்டும், நாங்கள் என்றால் உதடுகள் ஒட்டாது, நான் என்றால் உதடுகள் ஒட்டாது. அந்த மாதிரி நம்ம அமர்ந்திருந்து காத்திருந்து பழகினவர்களுக்கு இந்த எரிச்சலை மேற்கொள்ளலாம். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யோசிங்க, சகோதரியை பகைக்கிறவன் கொலைபாதகன். நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட எரிச்சல்கள் நம்மை விட்டு தனியணும். ஆனா எரிச்சல் எங்க இருக்குதோ அங்க சமாதான கேடு இருக்கு. எரிச்சல் எங்க இருக்குதோ அங்க நிம்மதி இல்லாமல் போகும். எரிச்சல் எங்க இருக்கிறதோ அங்க ஆவிக்குரிய ஜீவியம் தடம் பொருள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எரிச்சல் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தங்கள் ஜீவியத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் தடங்களாக ஏற்பட்டு தவறி விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தேசத்துக்கே நன்மை செய்த தாவீதின் மேலே சவுல் எரிச்சலா இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அமாவாசை டைம்ல தாவீதும் எல்லாரும் உட்கார்ந்து ராஜாவோட கூட சாப்பிடுவார்கள். அந்த நேரத்துல நடந்த காரியம் என்ன? அன்றைக்கு அந்த ராஜாவோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறதற்கு தாவீது அங்கே வரவில்லை. யோனத்தானை கேட்கிறார், எங்கே உன் சிநேகிதன் என்று. அவர் வரல, அவங்க வீட்டுல ஏதோ பூஜை செய்யறதாக, அதாவது ஏதோ ஒரு பொருத்தனைகளை செய்யணும் செலுத்தணுங்கிறதுக்காக கர்த்தரை தொழுது கொள்ளும்படி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிருக்கிறார், என்ன அனுமதி கேட்டுதான் போயிருக்கிறாருன்னு சொல்லிடுறார். அப்ப பாருங்க, கோபம் அடைந்து ஈட்டியை செவத்தோட குத்துறான். யார் மேல? யோனத்தான் மேல. யோனத்தானை பார்த்து சொல்றார், அவனை சிநேகிதனாக கொண்டிருக்கிறாயே,
உன் தாயின் மானத்திற்கு வெட்கமில்லையா என்று திட்டுகிறான். கெட்ட வார்த்தை போட்டு பேசுறான். ஆகவே நல்லா கவனிக்கணும். இப்படி எரிச்சல் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய அபிஷேகம் விலகி அங்கே பிசாசின் ஆவி வந்துவிடும். சிலர் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் நீ பேசாத, உன்னை பார்த்தாவே எரிச்சலா இருக்கு. சில பிள்ளைகள் கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, உன்னை பார்த்தாவே எரிச்சலா இருக்கு. சில இடங்கள்ல வேலை ஸ்தலத்துல பார்க்கும்போது உங்களை பார்த்தாவே எரிச்சலா இருக்கு. இந்த எரிச்சல் தாங்க நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சியை தடைப்படுத்துகிறது. புருஷனை பார்த்தா எரிச்சல், மனைவியை பார்த்தா எரிச்சல், பிள்ளைகளை பார்த்தா எரிச்சல், வேலை ஸ்தலத்துல கூட வேலை செய்கிறவனை பார்த்தா எரிச்சல், எப்ப பார்த்த எரிச்சல். அந்த எரிச்சல் நம்முடைய இருதயத்துல கர்ப்பம் தரித்து கொலை செய்ய நம்மை தூண்டும். இந்த எரிச்சல் நம்முடைய இருதயத்துல கர்ப்பம் தரித்து ஜபத்தை தடுக்க கூடும். இந்த எரிச்சல் நம்முடைய இருதயத்துல ஆட்கொண்டு நம்முடைய எதிர்காலத்தை தடை செய்ய முடியும். ஆகவே எரிச்சலை நாம் எதிர்கொள்ளுவதற்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அமர்ந்திருந்து. அமர்ந்து என்றால் உட்கார்ந்து அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருநெல்வேலி பக்கம் போனோம்னா அவங்க சொல்லுவாங்க இருங்க அப்படின்னா, சீட்ல உட்காருங்க, அந்த இடத்துல உட்காருங்க. நம்ம ஊர்ல சொல்றோம் உட்காருங்கன்னே சொல்றோம். சில ஊர்ல சொல்றாங்க அப்படி குந்திக்கோ அப்படின்னுவாங்க. அப்படி சில காரியங்கள் இடத்துக்கு ஏத்தால் போல சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அமர்ந்து என்று வாசிக்கும் போது தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து இருப்பதை குறித்து காட்டுங்க. ஆகவே யாரு மேலையும் எரிச்சல் ஆகாது. சில நேரத்துல புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் என் தலைமையில வந்து விழுந்திய, என் தலையெழுத்து, இந்த மாதிரி ஒரு புருஷனை கட்டிக்கிந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம எரிச்சல் ஆகக்கூடாது. ஆமா, சிலர் குடும்பத்துல உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் பார்த்து நம்ம எரிச்சல் ஆகிறோம், எந்த சூழ்நிலைகளை பார்த்து எரிச்சல் ஆகிறோம். சில நேரத்துல நம்முடைய சரீரத்துல பலவீனம் வந்துச்சுன்னா உடனே சொல்றோம், இந்த சாபம் எனக்கு, இந்த போராட்டம் எனக்கு எதுதான் வந்ததோ தெரியல, இதனால எனக்கு ஒரே எரிச்சலா இருக்குது. இதை நீங்க சொல்ல சொல்ல பேய் நம்மள என்ன பண்ணும், தற்கொலைக்கு தான் தூண்டும். ஆகவே கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கு, அமர்ந்திருந்து காத்திரு. அப்படி காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்றெல்லாம் நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்திருக்கிறோம். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காத்திருந்து எரிச்சலை மேற்கொள்ள நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். இரண்டாவதாக அதே சங்கீதத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். இதை நான் சரியா சொல்லணும்னா என் கூட பிறந்த எங்க அண்ணனை பற்றி சொல்லலாம். எங்க அப்பா ரொம்ப ஊருக்கெல்லாம் நல்லவர், ஆனால் எங்களுக்கு அவர் கெட்டவர். அப்போ எங்க அப்பா கிட்ட எங்க அண்ணன் ரொம்ப கோவப்படுவான், சண்டை போடுவான். ஆனா அவருக்கு எதிரா என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யும். ஏன்னா எங்க அப்பா ஒரு சென்ட் கூட சம்பாதிக்கல, எங்க அப்பாவுக்கு அப்பாவும் ஒன்னும் சம்பாதிக்கல. எங்க அப்பாவுக்கு தம்பியா இருந்த சின்ன தாத்தா அவர்தான் எல்லாவற்றையும் சம்பாதிச்சவர். அவருடைய சம்பாத்தியம் எங்களுக்கு வந்ததுனாலதான் பழைய சர்ச்சை அங்க 1.5 ஏக்கர், 1 ஏக்கரை 45 சென்ட் வித்து அந்த இடத்த வாங்கணும்.
அப்போ எங்க அப்பாவுக்கு ஒரு பயங்கரமான சோக்மேன், ரயில்வேல வேலை பார்த்தாலும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையானதுனால ஒரு வேசி கள்ளனா இருந்தார் என்று தைரியமா சொல்ல முடியும். இது எங்க அண்ணனால தாங்கிக் கொள்ள முடியாம எங்க அப்பாவுக்கு எதிராக பொல்லாத காரியங்களை செய்து வருவார். பெரம்பூர் ஒர்க் ஷாப்ல ஒரு முறை போய் அவர் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பாவை அடிச்சிட்டு இருக்கு. அது எனக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு தெரியும். அவரோட வேலை பார்த்த ஒரு மாமா சொன்னாரு, உனக்கு தெரியுமாடா இந்திரா, உங்க அப்பாவை உங்க அண்ணன் அடிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா பெத்த அப்பா எப்படி இருக்கிறார்ன்றது முக்கியம் கிடையாது. நம்மை பெற்றிருக்கிறார், வளர்த்திருக்கிறார், படிக்க வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம நன்றியா இருக்கணும். நானும் சில காலங்கள் எங்க அப்பாவை மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருந்தேன். ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு முறை நான் சேலத்துல ஜுனாமிஸ் என்கிற ஒரு முகாமுக்கு போயிருந்தேன். அப்போ மைசூர்ல இருந்து குடும்பங்களை குறித்து பிரசங்கிக்கிற இளங்கோவன் பாஸ்டர், அவரு குடும்பத்தை குறித்து, குடும்ப ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவார். அப்போ அவரு சொன்ன வார்த்தை, உன் தகப்பன் உனக்கு தீமை செய்திருக்கலாம், ஆனால் அவருடைய சீன் உனக்குள் இருக்கிறது, அவருடைய வித்து நீ, அதனால அவரை நிந்திக்க கூடாது, தாயை நிந்திக்க கூடாது, பெற்ற தாயை அவமானப்படுத்த கூடாது, தாயை தகப்பனையும் நிந்திக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தாயை கேவலப்படுத்துகிறவன், தாயின் ஆலோசனையை தள்ளுகிறவன், அவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும் என்றெல்லாம் நீதிமொழிகளை நம்ம நிறைய படிக்கலாம். ஆனா எங்க அண்ணன் அவ்வளோ காரியங்களை செய்வான், அடிச்சுட்டான். நான் சொல்றேங்க, யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க. சரியா அவனுடைய 47வது வயசுல வீடு கட்டி தளம் போடுவதற்கு எல்லா வேலைகள் முடிச்சு லிண்டில் மட்டத்துக்கு சன்சைடு போடும்போது அதுக்கு தண்ணி கியூரிங் பண்ண போனான். மோட்டர் போட்டு ஸ்லிப் ஆகி என் பங்குக்கு கொடுத்த வீட்டின் மேல விழுந்து பிடரி முடிந்து காஞ்சிபுரம் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் சக்சஸ், ஆல் அவுட். ஆபரேஷன் நல்லபடியா நடந்தது. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முடிவு பாருங்க, பொல்லாத காரியங்களை செய்யும் போது நம்முடைய முடிவு மரணத்துக்கு ஏதுவானதாக மாறுகிறது. ஆகவேதான் இந்த வசனத்துல படிக்கிறோம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். எப்பவும் எங்க அப்பாவை இப்படி இது பண்ணிட்டே இருப்பான், என்னையும் சரியா அடிப்பான். அப்படிதான் நான் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்ட பிறகு நான் சிவாடா என்ற கிராமத்துல தங்கி இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. நேரா என்கிட்ட சொன்னா, உன் பாகத்தை எனக்கு எழுதி கொடுத்துரு என்று ஒரு பத்திரம் 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல டைப் அடிச்சு ரெடியா கொண்டு வந்துட்டான். ஒவ்வொரு சர்வே நம்பரும் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா, உனக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறேன், இதுல எல்லாத்திலையும் கையெழுத்து போடுன்னு சொன்னான். நான் சொன்னேன், எழுந்திரு, வெளியே போ. ஏன் சொல்றேன்னா, அவன் எந்த நிலையில அப்படி கேட்டான்னு தெரியாது. அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி பசி பிறந்து இருக்கிறா. கேட்கிறான். நான் சொன்னேன், இப்படி ஒரு சகோதரனுக்கு துரோகம் பண்றிய, நீ ரொம்ப நாள் வாழ மாட்ட, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டேன். வெளியே போயிட்டான். இந்த பக்கமே வந்துக்கிடாது, என் முகத்தையே பார்க்காதுன்னு சொல்லி கோபமா சொல்லிட்டேன். எப்பவும் பணம் அது இது இப்படிதான் இருப்பான். ஆனா அன்பு இல்லை.
ஒரே யாருக்கு வேணாலும் பொல்லாப்பு தான் செய்வான். எங்க ஊர்ல யாரு போய் கேட்டாலும் பாபு அப்படின்னா அலறுவான். வாடாப்பா, ஐயோயோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, எந்திரிடு ஆடு மாதிரி ஓடுறாருப்பா, அவனை மாதிரி யாரும் வரமாட்டாங்க. கடைசியில் அவனுடைய மரணம் பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கணும். எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அதை நம்ம எங்கேயும் வெட்கப்படுத்தாது. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருக்கு காத்திருக்கணும். இப்ப கூட நான் போய் எங்க சொந்தக்காரங்கிட்ட வீடு கட்டி இருக்கிறேன் அப்படின்னு 2 லட்சம் 3 லட்சம் கேட்டா கடனை உடனே வாங்கி தருவாங்க. ஆனா அதை திரும்ப செலுத்துகிற நிர்வாகம் எனக்கு இருக்குதா அப்படின்னு உட்கார்ந்து யோசிப்பேன். அப்போ நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். எந்த நன்மைகளுக்கானாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். இப்ப எனக்கு சில காரியங்கள் எல்லாம் முடிக்கிறதற்கு 3.5 லட்சம் ரூபாய் தேவை. அந்தந்த நேரத்துக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்திலிருந்து வேலை முடிஞ்சு ரிலீஃப் ஆயிட்டேன்னா எனக்கு ஒரு காரியங்கள் நடக்கும். இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறேன். யாருக்கிட்டையும் போய் என் தேவைகளை நான் சொல்லி கேட்கறது இல்லை. அப்படி கேட்டா கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன அப்படி கேட்க விடலை. வெயிட் அண்ட் see, look at me, என்னை பார், என்னை நோக்கி பார், உனக்கு சகாயம் வரும் பர்வதங்களை நோக்கி பார். இப்படிதான் அன்பானவர்களே கர்த்தருடைய சகாயத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். மனுஷருடைய சகாயம் தேவை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே தேவ கிருபையும் மனுஷ தயவும் இருந்தது என்று லூக்காவிலே 2ஆம் அதிகாரத்திலே 52வது வசனத்திலே பார்க்க முடியும். மனுஷுடைய தேவ கிருபையிலும் மனுஷுடைய தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். மனுஷுடைய தயவு தேவை. ஆனால் அடிக்கடிக்கு சொல்லுவேன், மாடு கறக்குதுன்னு மடி அறக்க கூடாது. கர்த்தர் ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு செய்கிறார். திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருந்தோம்னா, கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அட்டைக்கு 2 குமார்த்திகள் இருந்த மாதிரிதான். எனக்கு தேவையானதை சந்திக்க என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்படிதான் அவருக்காக நான் காத்திருக்கிறேன். இப்படி எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பூமியை சுதந்தரிப்பார்கள். உறவுகளை சுதந்தரிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா உறவுகள்லாம் உதாசீனப்படுத்திடுவாங்க. போடா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் தயவுல நான் பிழைக்கல. நல்லா நம்ம புரிஞ்சுக்கோங்க. கிராமத்திலாம் சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல் குத்த உதவும். நம்ம இறைச்சி சாப்பிட்டுறோம், அது நம்முடைய வாயில மாட்டிக்கொள்ளுகிறது பல்லுல, அதை எடுக்க முடியல. அப்படிதான் ஒரு முறை ட்ரெயின்ல ஏறி டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல ஏறிட்டேன். எங்கேயோ சாப்பிட்டு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கிறேன். பல்லு ஒரே இரிட்டேட்டிங்கா இருந்தது. என் கையில இருந்த டிக்கெட்டை மடிச்சு நுனிய வச்சு பல்ல குத்திட்டேன். டிடி வந்துட்டார், ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர். அவர் வந்து டிக்கெட் கேட்கிறார், டிக்கெட்டு கொடுக்குறேன். அந்த டிக்கெட்டு பாதின்னா சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா பல்லு குத்துறதுக்கு. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு விருந்துக்கு போயிட்டு வர்றேன், சாப்பிட்டேன், பல்லுல மாட்டிக்கிச்சு, அதை குத்தி எடுத்தேன். ஃபைன் கட்டுன்னார், 350 ரூபாய். ஏன் சார்? என்ன டிக்கெட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு சார், கட்டி தான் ஆகணும்.
நான் என்ன சொன்னாலும் கேட்கல. 350 ரூபாய் கட்டிய தீர்ந்தமா. இப்போ நம்முடைய அந்த காரியங்களை நாம யோசிக்கணும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். நமக்கு உறவுகள் தேவை. உறவுகளை சம்பாதிக்கணும். அனித்தியமான உலக பொருளால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் சொல்லி இருக்கிறார். நம்ம எந்த சிநேகத்தையும் யாரையும் பகைக்க கூடாது. நிறைய ஊழியக்கார் சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா இன்னொரு ஆளு. ரொம்ப தப்பு. என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் பிள்ளைங்களை அரவணைச்சுக்கிட்டு போறதுதான் தகப்பனுடைய இருதயம். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நீ ஆணோ பெண்ணோ டெபோராலை போல நம் இருதயம் மாறணும். டெபோராலாகிய நான் தாழாகும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயிடு. நான் தாயா மாறணும். பிரசங்கம் பண்ணும்போது பலிபீடத்துல இருந்து சொல்லுவேன், கர்த்தரை தேடலன்னா ஜபிக்கலன்னா நீ சபைக்கு வர்றதே வேஸ்ட்னு சொல்லுவேன். அது கடிந்து கொண்டு புத்திமதி சொல்லுகிறது. நீ இல்லைன்னா இன்னொரு குடும்பம் வரும். அப்படி இல்லைங்க. குடும்பங்கள் குடும்பமா குடும்பமா அப்படியே வந்துகிட்டே இருக்கலாம். ராகேல் யாக்கோபை பார்த்து கதறுவா, பிள்ளையை தாரும், எல்லையே நான் சாகிறேன். அவருடைய சகோதரிக்கு லேயாளுக்கு பிள்ளைகள் பிறக்குது. இவளுடைய வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைகள் பிறக்குது. எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளையை தாரும், இல்லையே நான் சாகிறேன். கதர்றா. யாக்கோபு சொல்றார், தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். பாருங்க அன்பானவர்களே, தேவன் செய்ய முடியாத ஒன்றை நம்முடைய எரிச்சலோ, நம்முடைய கோபமோ, நம்முடைய அங்கலாய்ப்போ ஒரு நாளும் செய்யாது. அதனால எப்பவுமே சிறு துரும்பா இருந்தாலும் அது நமக்கு பல் குத்த உதவும் என்பது போல, ஏழைகளா இருந்தாலும் ஒன்றுமில்லாதவர்களா இருந்தாலும் அவர்கள் எனக்காக ஜபிப்பாங்க. டெய்லி ஜபிக்கலைன்னாலும் அவங்களுக்கு என்ன வரும்போது எங்க பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக என்ன சொல்லுவாங்க. அதுதாங்க சிறு துரும்பு. அது எனக்கு பயன்படுகிறது, என்னை ஆசீர்வதிக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். ஜனத்தின் ஒரு விசேஷத்தை, ஒரு பாதுகாப்பு சபை மக்கள். எனக்கு இன்னைக்கு யாருங்க ஆறுதல் கேட்டீங்கன்னா, என் ஜனங்க தான் எனக்கு ஆறுதல். என் சபை மக்கள் தான் எனக்கு ஆறுதல். வேற யாரும் இல்லை. என் ஜனங்களை நினைச்சா என் கண்கள் கண்ணீரால நிரம்பும். அப்படி நேசிக்கிற ஜனங்கள், அன்பு செய்கிற ஜனங்கள். நான் நிறைய கடினமா பேசுவேன், ஆனா அவனுக்காக கர்த்தருடைய சமூகத்துல கதறுவேன். ஏன்னா அவங்க எப்படியாவது ஆண்டவருக்காக பயன்படணுமே என்கிற ஒரு கர்ப்ப வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு துயர சத்தத்தோட மொர்தெகாய் அழுதான. அப்படி பல நாட்கள் துயர சத்தத்தோட அழுதிருக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு வாஞ்ச, நான் இருக்கிற இந்த பகுதி முழுவதையும் கர்த்தருக்காக சுதந்தரிக்கணும், தேசத்தை சுதந்தரிக்கணும், பரலோகத்துக்காக. அந்த ஒரு பாரம். ஆகவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அதே சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து. நீ கர்த்தருக்கு காத்திரு. டைட்டஸ் ஐ மோகன், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. அப்பொழுது டைட்டஸ் ஐ மோகன்,
பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் டைட்டஸ் ஐ மோகனை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்கர் அறுப்புண்டு போவதை டைட்டஸ் ஐ மோகன் காண்பாய். இது அப்படி படிக்கணும். அதெல்லாம் நாங்க தாயின் கர்ப்பத்திலிருந்து கத்துக்கணும் வந்தது இல்லை. வேதத்தை படிக்க 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 அந்த வார்த்தைகளை நமக்கு சொந்தப்படுத்திக் கொள்ளுவது, அந்த வார்த்தைகள் அப்படியே மார்போடு அணைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். அப்படி நல்லா கவனிக்கணும். டைட்டஸ் ஐ மோகன் கர்த்தருக்கு காத்திரு. 3 லட்சம் இல்லப்பா, 3 கோடி கூட நீ காத்திரு, 3.5 ரூபாய் கூட நீ காத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திரு. சமாதானத்துக்காக காத்திரு. நிம்மதி வேணுமா காத்திரு. உயர்வு வேணுமா காத்திரு. மேன்மையா இருக்கணுமா காத்திரு. எரிச்சல் அடையாதே, கோபப்படாதே, பொல்லாத காரியங்களை செய்யாதே, சறுக்கி விழாதே, விழுந்து விழுந்து எழுந்திருக்காதே. நில் கர்த்தருக்காக. அவருடைய வழிகளை கைக்கொள். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி என்கிற சத்தம் என் காதிலே கேட்க வேண்டும். அதற்காக காத்திரு. பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பூமியை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உயர்த்துவார். அப்படின்னா மாட மாளிகைகளை அல்ல, தேசத்தின் ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்ப. ஒருவேளை அப்படிதான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நீ மேன்மையா இருக்கணும்னா கர்த்தர் உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினார். கேராறு ஜனங்க போய் கூப்பிடுறாங்க, எருசலேமின் மேலே ராஜாவா மாறு, வா. ராஜாவாக்கினார். என் ஜனங்க தாங்க என்ன ராஜாவாக்க முடியும், கர்த்தருக்கு அடுத்தபடியா. என் சபை மக்கள் தாங்க எனக்காக பரிதபிக்க முடியும். சொந்தம் வந்தெல்லாம் பரிதபிக்க மாட்டாங்க. ஆகவே எப்பவுமே நான் ஆண்டவருக்கு முன்பாக என் ஜனங்களை நேசிக்கிறேன். அவர்கள் இருதயத்துல சுமக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் சொல்லி 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 நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆகவே நம்ம வாக்கு தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளணும். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் அல்ல தட்டக்கூடாது. நீ காத்திரு. எபி படிச்சாங்க இல்லையா, எபி கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழிகளை கைக்கொள். அப்பொழுது எபி பூமியை சுதந்து கொள்ளுவதற்கு அவர் கர்த்தர் எபியை உயர்த்துவார். துன்மார்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். எஸ், என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன். என்னை ஊரை விட்டு விரட்டிடுவேன், அடிச்சிடுவேன்னு சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்க, சதறிட்டாங்க. நாங்க இல்லைன்னா நீ எப்படி ஊழியம் செய்வ அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியும். நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும், ஆசீர்வாதங்களை பேசணும், ஆசீர்வாதங்களை கேட்கணும். ஒரு 100 வாக்குத்தத்த வசனம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு ஆசீர்வாதமாக லபிக்கும், நன்மையாக லபிக்கும். உட்கார்ந்து சொல்லணும். போகும்போதும் வரும்போதும் வாக்குத்தத்தங்களை நினைச்சு ஸ்தோத்திரிக்கணும். எஸ், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடேன் என்று யாக்கோபு போராடினது போல நாம் ஆசீர்வாதங்களை பார்க்கிற வரைக்கும் நாம் நிற்கவே கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? அப்படியே வலது கரத்தை தலை மேல வச்சு நம்ம செபிக்கலாம்.
சொல்லுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து என் தரிசனம் நிறைவேற, என்னை குறித்த திட்டம் நிறைவேற, என்னை குறித்த நோக்கம் நிறைவேறும்படி என் உடல், பொருள், ஆவி, ஆன்மா யாவை உம்முடைய பாதபடியிலே பலிபீடத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றுக்காகவும் காத்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை, எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அமர்ந்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளை எனக்கு தான். காகத்தை போல அலைந்து கொண்டே இல்லாதபடிக்கு புறாவை போல ஒலிவ இலைகளை பேழைக்குள் கொண்டு வருகிற அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பை, அப்படிப்பட்ட ஒரு ஜப ஜீவியத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஜப வாஞ்சையை, ஜப அபிஷேகத்தை என்னிலே ஊற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென்.